ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் திணை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் சேர்த்து வறுப்பட்டதும் முந்திரி 10 சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொங்கலுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதிலே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாகவும் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதிலே தான் சேர்த்து வறுத்து எடுக்க போகிறேன். பாசிப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீயில வச்சு. பாசிப்பருப்பு வறுப்பட்டுடுச்சு. பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பு 3/4 கப் திணை சேர்த்துருக்கேன். சேர்த்து மொத்தமாக 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க 3/4 கப் திணையை சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு 4லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த திணை பொங்கல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த காலை உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சிறந்த உணவாக இருக்கும். ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சிறுதானிய திணை பொங்கல் ஒரு சிறந்த காலை உணவாக இருக்கும். அஞ்சு விசில் விட்டாச்சு. இப்போது ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்த்துடலாம். ப்ரெஷர் முழுமையாக குறைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான திணை பொங்கல் நல்லா வாசனையோட கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா சூடான சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.